அனைவருக்கும் வணக்கம். எல்லாருமே ஹிந்தி எக்ஸாமுக்கு ரெடி ஆயிட்டு இருக்கிறோம். வருகிற 2021 எக்ஸாம். தக்ஷிண பாரத ஹிந்தி பிரச்சார் சபா திருச்சி ஏற்கனவே அனௌன்ஸ் பண்ணபடி நேற்று ஹால் டிக்கெட்டை டவுன்லோட் பண்ணிக்கிடலாம் அப்படின்னு அவங்களோட வெப்சைட்ல ஆப்ஷன்ஸ் கொடுத்துருந்தாங்க. அதுபடி நேற்று ஹால் டிக்கெட் வந்து ரிலீஸ் பண்ணாங்க. நிறைய பேர் வந்து ஹால் டிக்கெட் எப்படி டவுன்லோட் பண்ணுறது, இல்லைன்னா டவுன்லோட் பண்ண முடியுமா முடியாதா, அந்த அட்டண்டன்ஸ் ஷீட் டீட்டெயில்ஸ் அதெல்லாம் கேட்டாங்க. ஸோ அவங்களுக்காக இந்த என்ட்ரி. இப்போ நம்ம ஹிந்தி பிரச்சார் சபா திருச்சி வெப்சைட் ஓப்பன் பண்ணோன்னே இந்த ஸ்க்ரீன் டிஸ்பிளே ஆகுது பாருங்க. இதில் ஸ்க்ரோல் ஆகிட்டு வருது பாருங்க. ஹால் டிக்கெட் ஃபார் பிராத்மிக் டு பிரவேஷிகா ஹஸ் பீன் பப்ளிஷ்டு, ப்ளீஸ் வியூ ஹியர். இதை கிளிக் பண்ணியாச்சு. இப்போ கிளிக் பண்ணோன்னே இந்த ரெட் கலரில் தெரியுது பாருங்க. இப்போ கிளிக் பண்ணோன்னே இந்த ஸ்க்ரீன் டிஸ்பிளே ஆகுது. இதில் வியூ ஹால் டிக்கெட், இதில் எக்ஸாம் இயர் 2021, எக்ஸாம் மந்த் 2, ஆப்ஷன் எந்த எக்ஸாம் நம்ம எடுக்கணுமோ அதுக்குரிய அந்த ஆப்ஷன் இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ராஷ்டிர பாஷானா நம்ம இங்கே ஹால் டிக்கெட் நம்பர் ஏற்கனவே தெரிஞ்சால் கொடுக்கலாம். இப்போ பிரச்சாரக் நம்பர் கொடுத்தோம் அப்படின்னாக்கா இங்கே கிளிக் பண்ணணும். ஹால் டிக்கெட் நம்பர் அப்படின்னா ஹால் டிக்கெட் நம்பரில் நம்ம கிளிக் பண்ணணும். எந்த நம்பர்லேருந்து எந்த நம்பர் வரேன்னு கொடுத்துட்டு கெட் ஸ்டூடெண்ட் கொடுத்தா கீழே டிஸ்பிளே ஆகும். இதே இது பிரச்சாரக் நம்பர் கொடுக்குறோம்னு சொன்னால் இங்கே பிரச்சாரக் நம்பர் அப்படிங்கிற ஆப்ஷனில் பிரச்சாரக் நம்பரை கொடுத்து கெட் ஸ்டூடெண்ட் அப்படின்னு கொடுத்தோம்னா அந்த பிரச்சாரக் வந்து அவங்க ஸ்டூடெண்ட் யாராருக்கெல்லாம் வந்து எக்ஸாமுக்கு அமௌண்ட் கட்டியிருந்தாங்களோ அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ரெஜிஸ்டர் நம்பரோட அவங்களோட நேம், என்ட்ரி நம்பர் எல்லாமே வந்து எல்லா டீட்டெயிலோட டிஸ்பிளே ஆயிரும். அது எப்படி டிஸ்பிளே ஆகும்னா பாருங்க, இந்த மாதிரி டிஸ்பிளே ஆகும். இதில் வந்து ப்ரிவியூ பிரிண்ட், பிரச்சாரக் பில்லிங் நேம், இங்கே வந்து பிரச்சாரக்கோட நேம் இருக்கும். இங்கே ஹால் டிக்கெட் நம்பர் அதாவது ரெஜிஸ்டர் நம்பர், இங்கே ஸ்டூடெண்டோட நேம் 1 by 1 இருக்கும். இங்கே என்ட்ரி நம்பர் அதாவது 131/9 இருக்கு பார்த்தீங்களா, இதெல்லாம். இப்போ இந்த இடத்துல வந்து வேற என்ட்ரி நம்பர் இருக்கு பாருங்க, 131/19 அப்படின்னு இருக்கு பாருங்க. அப்ப இந்த பிரச்சாரக்கு வந்து பணம் கட்டும்போது இதெல்லாம் முதல் தடவை கட்டியிருப்பாங்க, இது வந்து அடுத்த தடவை கட்டியிருப்பாங்க. அதாவது இந்த 131/9 அப்படின்னு வர்றதெல்லாம் ஒரு தடவையும், இந்த 131/19 அப்படின்னு வர்றது இன்னொரு தடவையும் கட்டியிருப்பாங்க. அதனால அவங்க கட்டும்போது அந்த மாதிரி வந்து என்ட்ரி ஆயிருக்கும் வரிசையா. இப்போ இன்னைக்கு வந்து ஒருத்தவங்க கட்டுறாங்க, இன்னைக்கு ஒரு நம்பர் அவங்களுக்கு வரும். இதே பிரச்சாரக்கு வந்து ஒரு வாரம் கழிச்சோ 10 நாள் கழிச்சோ வேற திரும்ப பணம் கட்டுறாங்க ஸ்டூடெண்ட்ஸுக்கு அப்படின்னாக்கா அதுக்கேற்ற மாதிரி அந்த என்ட்ரி நம்பர் வரும். ஸோ அடுத்தது வந்து இங்கே என்ன எக்ஸாம், மத்தியமா, ராஷ்டிர பாஷா, பிரவேசிக்கான்னு இப்படி வரிசையா வந்துருச்சு. இதுல பிரிண்ட் இண்டிவிஜுவல் ஹால் டிக்கெட்னு இருக்கு பாருங்க. இந்த ஸ்கிரீனே போதும். இதுல வந்து ஹால் டிக்கெட் நம்பர் பார்த்தாச்சு, நேம் பார்த்தாச்சு, என்ட்ரி நம்பர், எக்ஸாம் எல்லாமே கன்ஃபார்ம் பண்ணிட்டோம், ஓகே இதுவே போதும் அப்படின்னாக்கா நீங்க விட்டுடலாம். இல்லை இதே வந்து பிரிண்ட் ஸ்கிரீன் எடுத்து இல்லைன்னா பிரிண்ட் அவுட் எடுத்து கூட நீங்க வந்து வச்சு பயன்படுத்திக்கலாம். இல்லை இண்டிவிஜுவலா ஹால் டிக்கெட் வேணும் அப்படின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஸ்டூடெண்ட், இந்த ரெஜிஸ்டர் நம்பர், இந்த ஸ்டூடெண்ட் நேம், இந்த ராஷ்டிர பாஷா எக்ஸாமுக்குரிய இவங்களுக்கு வந்து இண்டிவிஜுவலாக நம்ம ஹால் டிக்கெட் எடுக்கணும் அப்படின்னாக்கா இந்த பிரிண்ட் இண்டிவிஜுவல் ஹால் டிக்கெட்டுன்னு இருக்கு பாருங்க. இந்த எக்ஸாம் ஷெட்யூல் அப்படிங்கிற அந்த காலத்தில் இங்கே வச்சு யாரோட எந்த கேண்டிடேட்டுக்கு உங்களுக்கு ஹால் டிக்கெட் வேணுமோ அந்த கேண்டிடேட்டோட காலத்தில் வச்சு இங்கே கிளிக் பண்ணோம் அப்படின்னாக்கா நம்மளுக்கு ஹால் டிக்கெட் கிடைக்கும். எப்படின்னா ஹால் டிக்கெட் இந்த மாதிரி கிடைக்கும். அதாவது மேலேயே பாருங்க டியூப்ளிகேட் ஹால் டிக்கெட் அப்படின்னு தான் இருக்கு பாருங்க. டியூப்ளிகேட் ஹால் டிக்கெட், தக்ஷிண பாரத ஹிந்தி பிரச்சார் சபா. இதே இது கீழே பாருங்க, பரீட்சா பிரவேஷ் பத்திர, எக்ஸாமினேஷன் ஹால். இப்போ நம்ம முதல்ல இப்போ மதியமா ஸ்டூடெண்ட்டுக்கு எடுத்துருக்குறோம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இங்கே வந்து மதியமா அந்த எக்ஸாம் டிஸ்பிளே ஆகுது. நேம் ஆஃப் தி பிளேஸ், எந்த ஊர் நீங்கள் கொடுத்துருந்தீங்களோ அந்த ஊர் நேம் இங்கே வந்திருக்கும். அடுத்தது நீங்கள் எந்த எக்ஸாம் மென்ஷன் பண்ணியிருந்தீங்களோ அந்த எக்ஸாம், அதாவது இங்கே மதியமாக கொடுத்துருக்குறீங்களா, ஸோ மதியமாக வந்திருக்கு. அடுத்தது ரோல் நம்பர், உங்களோட ஹால் டிக்கெட் நம்பர் வந்திருக்கும். அடுத்து கேண்டிடேட்டோட நேம், நீங்கள் எதை கொடுத்துருந்தீங்களோ அந்த நேம் வந்திருக்கும்.
அடுத்தது என்ட்ரி நம்பர். அதாவது நீங்க பணம் கட்டும்போது உங்களுக்கு எந்த நம்பர் என்ட்ரி ஆச்சோ அந்த நம்பர் வந்து இங்க உங்களுக்கு கிடைக்கும். ஒவ்வொரு பிரச்சாரக்கு இல்லைன்னா ஒவ்வொரு பிரைவேட் கேண்டிடேட்டும் பணம் எக்ஸாமுக்கு பணம் கட்ட சபா மூலமா என்ட்ரி நம்பர் வந்து கொடுக்கப்படும். அந்த நம்பர் வந்து உங்களுக்கு இங்கே என்ட்ரி ஆகும். அடுத்தது இங்கே 2 இங்கே வந்து பிரைவேட் கேண்டிடேட்டா அதாவது யாரோட அட்ரஸ் நீங்க கொடுத்துருக்குறீங்களோ பிரச்சார மொத்தமாக பணம் கட்டி அவங்க அட்ரஸ் கொடுத்துருந்தாங்கன்னா அந்த அட்ரஸ் வந்திருக்கும். இல்லை ப்ரைவேட்டாக எழுதுகிற கேண்டிடேட் அவங்களோட அட்ரஸ் நீங்கள் கொடுத்துருந்தீங்கன்னா அந்த அட்ரஸ் இங்கே வந்து வந்திருக்கும். இதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லாதது. ஸோ அதை வந்து நான் டெலீட் பண்ணியிருக்கேன். அடுத்தது எக்ஸாம் ஷெட்யூலுக்கு வாங்க. இது மதியமா எக்ஸாம் அப்படிங்கிறதுனால எக்ஸாம் டேட் என்னது 21/2/2021 10 AM to 12:30 PM. அதாவது பேப்பர் 1 எக்ஸாம். அடுத்தது 21/2/2021 2 PM to 4:30 PM. இது பேப்பர் 2. இங்க செக்ரட்டரியோட சிக்னேச்சர், இங்க வந்து கேண்டிடேட்டோட சிக்னேச்சர் நீங்க கொடுக்கணும். அடுத்தது பாருங்க. இப்ப நம்ம ஹால் டிக்கெட் அதாவது மொத்தமா ஒரு பிரச்சாரத்துக்கு மொத்தமா வர டீட்டெயிலும் பார்த்தோம். இண்டிவிஜுவல் ஹால் டிக்கெட்டும் பார்த்தோம். ஸோ நம்ம ப்ரீவியஸ் ஸ்க்ரீனுக்கு போகலாம். இதில் பாருங்க அட்டெண்டன்ஸ் ஷீட் ஃபார் பிராத்மிக் டு பிரவேசிகா. இப்போ இதை கிளிக் பண்ணிடும். இதை கிளிக் பண்ணின உடனே நம்மளுக்கு வந்து அட்டெண்டன்ஸ் ஷீட்டு கிடைக்கும். அதாவது தட்சிண பாரத ஹிந்தி பிரச்சார் சபா தென்னூர் தமிழ்நாடு திருச்சி அட்டெண்டன்ஸ் ஸ்டேட்மெண்ட் February 2021 பிராத்மிக் டு பிரவேசிகா எக்ஸாம்ஸ். இங்கே பிரச்சாரக் நேம், இங்கே பிரச்சாரக்கோட நேம் என்டர் பண்ணுவாங்க, செல் அவங்களோட செல் நம்பர் என்டர் பண்ணுவாங்க, அடுத்து அவங்களோட அட்ரஸ். இதே இது பிரைவேட் கேண்டிடேட்டாக இருந்தால் அவங்களோட என்ட்ரி அதுக்கேற்ற மாதிரி வர மாதிரி பார்த்துக்கோங்க. எக்ஸாம் டேட்டு 2021 இங்கே கொடுத்துருக்கு. இந்த ஸ்ட்ரைக் அவுட் பண்ணியிருக்கிற மாதிரி காலம் இருக்குது பார்த்தீங்களா, இங்கே இதை வந்து என்ட்ரி நம்பர், அதாவது 131/9 அப்படின்னு நாங்கள் பார்த்தோம்ல, அதே மாதிரி 131/19 19 இருந்தது, அது ஒரு என்ட்ரி பார்த்தோம். டி நம்பர், இது வந்து பிரச்சாரக்கோட டி நம்பர் இங்கே என்ட்ரி பண்ணுவாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 131/9 அப்படிங்கிற என்ட்ரி இங்கே நம்ம கொடுத்தோம்னா நம்ம ஏற்கனவே பார்த்த ஸ்க்ரீனில் நம்ம அந்த ஸ்க்ரீனுக்கு போயிடலாம். அப்போதான் அது உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா டக்குன்னு புரியும். அதாவது இங்கே வந்து 131/9 அப்படின்னு கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்க. அப்போ இந்த அட்டெண்டன்ஸ் ஷீட்டில் வர்ற ஸ்டூடெண்ட்டோட நேம் எல்லாம் இந்த என்ட்ரி நம்பராக தான் இருக்கிற மாதிரி பார்த்துக்கிடணும். அந்த நம்பர் வர்ற ஸ்டூடெண்ட்டோட ரெஜிஸ்டர் நம்பர், அதாவது எக்ஸாம் நேம், ரோல் நம்பர், ஸ்டூடெண்ட் நேம், அந்த மாதிரி வர்ற மாதிரி பார்த்துக்கிடணும். இப்போ இங்கே நம்ம ஏற்கனவே மேலே பார்த்தோம் இல்லையா, இங்கே பாருங்க 131/9 இங்கே மதியமாக ஃபுல்லாக அந்த வருது பாருங்க, ராஷ்டிரபாஷா ஃபுல்லாக அங்கே வருது பார்த்தீங்களா. இந்த இது தவிர இந்த நேம ஃபுல்லாக இந்த வருஷப்படி அப்படியே நம்ம வந்து இங்கே இந்த அட்டெண்டன்ஸ் ஷீட்டில் நம்ம இங்கே என்ட்ரி போடணும். எக்ஸாம் நம்பர் மன்னிக்கணும், எக்ஸாம் நேம் இப்போ மதியமா, அடுத்தது அவங்களோட ரோல் நம்பர் என்னவோ அந்த நம்பர், அடுத்தது ஸ்டூடெண்ட்டோட நேம், அடுத்து இந்த ஃபர்ஸ்ட் பேப்பரில் அவங்கக்கிட்ட கையெழுத்து வாங்கணும். அடுத்து இதே மாதிரி மதியமாக ஃபுல்லாக நீங்கள் முடிச்சிட்டீங்க. அதுக்கப்புறம் ராஷ்டிரபாஷா எக்ஸாம் நேமில் ராஷ்டிரபாஷா, அடுத்தது அதில் வந்து அவங்களோட ரோல் நம்பர், அந்த ஸ்டூடெண்ட்டோட நேம், அடுத்து ஃபர்ஸ்ட் பேப்பர் எழுதும்போது ஃபர்ஸ்ட் பேப்பரில் கையெழுத்து போடணும், செகண்ட் பேப்பர் எழுதும்போது செகண்ட் பேப்பரில் கையெழுத்து போடணும். இந்த மாதிரி. இதே இது நீங்கள் பிராத்மிக் மத்தியமா ராஷ்டிரபாஷா பிரவேசிகா 4மே எழுதுறீங்க அப்படின்னா 4 எக்ஸாமையும் 1 by 1 பிராத்மிக், இங்கே மத்தியமா, அப்புறம் இன்னும் காலம் விட்டு ராஷ்டிரபாஷா, அப்புறம் இன்னும் வந்து பேப்பர் பத்தலை அப்படின்னா அடுத்த ஷீட்டில் போய் பிரவேசிகா, அந்த மாதிரி நம்ம வந்து என்ட்ரி போட்டுக்கிறணும். அதாவது ஒவ்வொரு எக்ஸாம் எழுதும் போதும் அந்தந்த காலத்தில் ஸ்டூடெண்ட் வந்து இங்கே சைன் பண்ணணும். இப்போ நம்ம மேலே பார்க்கும்போது இன்னொரு என்ட்ரி நம்பர் இருந்துச்சு பார்த்தீங்களா, அதாவது 131/19 இதுக்கு நீங்கள் தனி அட்டெண்டன்ஸ் ஷீட்டு போடணும். இந்த 13/9 இருக்குதுல்ல, அதோட இதை வந்து சேர்க்கக்கூடாது, தனி அட்டெண்டன்ஸ் ஷீட்டில் தான் நீங்கள் அதை வந்து என்ட்ரி போடணும். அதே மாதிரி நீங்கள் என்ட்ரி பண்ணினா தான் உங்களுக்கு நல்லது. ஸோ இப்போ நீங்கள் வந்து இங்கே 131
பை 9 அப்படிங்கிற ஸ்டூடெண்ட்டோட ஃபுல்லா இங்க ரெஜிஸ்டர் நம்பர் படி எழுதி எக்ஸாம் படி வரிசையா எழுதி என்ட்ரு போட்டுட்டீங்க. இப்ப அந்த பேப்பரை ஃபுல்லா 1 பை 1 அடுக்கி மேல் பகுதியில இந்த அட்டெண்டன்ஸ் ஷீட்டை வச்சு நீங்க பண்டில் போடணும். அதுக்கப்புறம் இன்னொரு என்ட்ரி நம்பர் பார்த்தோம்ல 131/19. அதுல எந்தெந்த ஸ்டூடெண்ட் எல்லாம் வர்றாங்களோ அவங்கள எல்லாத்தையும் அந்த அட்டெண்டன்ஸ் ஷீட்ல என்ட்ரி போட்டு அவங்களோட பேப்பர்ஸ் எல்லாத்தையுமே எக்ஸாம் படி ரெஜிஸ்டர் நம்பர் படி வரிசையா அடுக்கி அதை ஒரு பண்டில் போடணும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி எத்தனை பண்டில் வருதோ ஒவ்வொன்றையும் நீங்க வந்து இப்படி தனித்தனியா போட்டு வச்சுக்கிட்டு ஒவ்வொரு பண்டில் மேலேயும் அந்தந்த அட்டெண்டன்ஸ் ஷீட்டை வச்சு அதுக்கப்புறமா மொத்தமா ஒரு பண்டிலா நம்ம சபாவுக்கு அனுப்பலாம். இது பிரைவேட் கேண்டிடேட்டா இருந்தாலும் சரி, இல்ல பிரச்சாரக்கு அனுப்பும்போது அவங்களும் அப்படிதான் செய்வாங்க. இப்ப நம்ம எந்த அட்ரஸ்க்கு அனுப்பணும் அப்படிங்கிறதும் நம்மளுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கிறாங்க. அது பாருங்க. அதாவது இந்த அட்ரஸ்க்கு அனுப்பணும். தி செக்ரட்டரி டிபி ஹிந்தி பிரச்சார் சபா, தக்ஷிண பாரதி ஹிந்தி பிரச்சார் சபா, தமிழ்நாடு, ஓல்டு நம்பர் 35B, நியூ நம்பர் 73, தென்னூர் ஹை ரோடு, தென்னூர், திருச்சிராப்பள்ளி 17. இதை எந்தெந்த ஆப்ஷன்ல அனுப்பலாம்? இதுவும் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். அதாவது திருச்சி சபாவில் நேர கொண்டு வந்தும் கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்க உங்களோட ஊர்ல சபாவோட கிளை அலுவலகம் இருந்தா அங்க கொண்டு போய் ஒப்படைக்கலாம். அப்படி இல்லையா, கிளை அலுவலகம் இல்லையா, அப்ப பதிவு தபால்ல, அதாவது ரெஜிஸ்டர் போஸ்ட்லயோ, விரைவு தபால் அதாவது ஸ்பீட் போஸ்ட்லயோ அல்லது குரியர் மூலமாகவோ அனுப்பலாம். இதுல உங்களுக்கு ஏதாவது டவுட்டு இல்ல வேற ஏதாவது உங்களுக்கு வந்து நீங்க தெரிஞ்சுக்கிடணும் அப்படின்னாக்கா சபாவோட இங்க கொடுத்துருக்குறாங்க பாத்தீங்களா இந்த நம்பர், இதுக்கு நீங்க காண்டாக்ட் பண்ணி அவங்கள கேட்டீங்கன்னா அவங்க உங்களுக்கு வேண்டிய தகவல்களை சொல்லுவாங்க சபால இருந்து. ஸோ இதுவரை உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும், கிளியர் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்தது பாருங்க. இங்க சிக்னேச்சர்ல பிரைவேட் கேண்டிடேட்டா இருந்தா இங்க மேல ஃபில் பண்ண வேண்டியது எல்லாம் ஃபில் பண்ணிட்டு சைன் பண்ணணும். பிரச்சாரக்கு அனுப்புற பேரண்ட் வந்து சைன் பண்ணுவாங்க பிரைவேட் கேண்டிடேட்டுக்கு. இல்லை இங்க பிரச்சாரக்கு மொத்தமா அனுப்புறாங்க அப்படின்னாக்கா இங்க பிரச்சாரக்கு வந்து சைன் பண்ணுவாங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒவ்வொரு என்ட்ரி நம்பருக்கும் தனித்தனி ஃபார்ம் பயன்படுத்தணும். ஒவ்வொரு என்ட்ரி நம்பர்லையும் எத்தனை எக்ஸாமுக்கு எத்தனை ஸ்டூடெண்ட்டுக்கு வந்திருக்கிறாங்களோ அந்த என்ட்ரி நம்பருக்குரிய எக்ஸாம், அந்த எக்ஸாமுக்குரிய ஸ்டூடெண்ட் மட்டும்தான் இங்க வந்து நம்ம என்ட்ரி போடணும். ஒரு பிரச்சாரக்குக்கு 3 என்ட்ரி நம்பர் வந்திருக்குது அப்படின்னாக்கா இப்ப முதல் தடவை ஒரு 10 பேருக்கு பண்ணியிருப்பாங்க, அடுத்து ஒரு 6 பேருக்கு, அடுத்து ஒரு 4 பேருக்கு அப்படின்னாக்கா இந்த முதல் 10 ஒரு ஃபார்ம்ல என்ட்ரி பண்ணணும், அடுத்த 6 இன்னொரு அட்டண்டன்ஸ்ல பண்ணணும், என்ட்ரி போடணும், அடுத்த 4 அடுத்த 4 பேருக்கு அடுத்த அட்டண்டன்ஸ் ஷீட்ல தான் என்ட்ரி போடணும். இதுக்கு மேல சொன்னா மேற்கொண்டு தான் நம்மளுக்கு குழம்புற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நான் இதோட நிப்பாட்டிக்கிறேன். உங்களுக்கு கண்டிப்பா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்க திரும்ப கூட இந்த வீடியோவை ரிவைண்ட் பண்ணி போட்டு பார்த்துக்கோங்க. அடுத்து பாருங்க ஃப்ரண்ட் பேஜ். இப்போ இந்த பிரவேசிகா 3யோட ஃப்ரண்ட் பேஜ் நான் வந்து இப்போ எடுத்து வச்சிருக்கிறேன். அதாவது பேப்பர் 3 ஆன்சர் புக் ஃபர்ஸ்ட் பேஜ். இதுல வந்து எக்ஸாம் இதே மாதிரி தான் எல்லா எக்ஸாமுக்குமே இருக்கும். இதுல பாருங்க எக்ஸாம் டேட்டா அவங்களே கொடுத்துருக்குறாங்க. இந்த ஸ்ட்ரைக் அவுட் பண்ண மாதிரி காலம் இதை நான் ஏற்கனவே சொல்லும்போது இதை விட்டுடுங்கன்னு சொன்னேன். இப்போ நம்மளுக்கு என்ட்ரி நம்பர் கிடைச்சிருச்சு. ஸோ இதை நம்ம வந்து பார்க்கலாம். இப்போ நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி யாருக்கு என்ன என்ட்ரி நம்பர் வந்திருக்குதோ அதை தான் இங்கே வந்து நம்ம ஃபில் பண்ணணும். அடுத்து ஸ்டூடெண்ட்டோட நேம், நீங்கள் எந்த எக்ஸாம் பிளேஸ் எழுதியிருக்கிறீங்க கொடுத்துருக்குறீங்களோ உங்கள் எக்ஸாம் ஹால் டிக்கெட்லேயே பாருங்கள் இருக்கும், அந்த பிளேஸ் போடுங்க. அடுத்தது எக்ஸாம் ரோல் நம்பர், உங்களுக்கு அந்த ஹால் டிக்கெட் நம்பர்னு வந்திருக்குது இல்லையா, அந்த இதை நம்ம வந்து இங்கே எழுதணும். அதாவது இது ரோல் நம்பர்னு வந்திருக்குது இல்லையா, இதை எழுதணும். அந்த பிளேஸ்ல வந்து எக்ஸாம் பிளேஸ் இங்கே நம்ம என்ன கொடுத்துருக்குறோமோ அதுதான் இங்கே பிரிண்ட் ஆகி நம்மளுக்கு வரும். ஸோ அந்த பிளேஸை கொடுக்கணும். அடுத்தது ஹால் டிக்கெட்ல என்ன ரோல் நம்பர் இருக்குதோ அந்த ரோல் நம்பரை தான் கொடுக்கணும். அடுத்தது ஹால் டிக்கெட்ல என்ன என்ட்ரி நம்பர் கொடுத்துருக்குறாங்களோ அந்த என்ட்ரி நம்பரை தான் நீங்க வந்து இங்கே பயன்படுத்தணும்.
ஸோ பிளேஸ், ரோல் நம்பர், என்ட்ரி நம்பர் இது 3மே உங்களுக்கு ஹால் டிக்கெட்லேயே இருக்கும். அதை தான் நீங்கள் இங்கே அட்டண்டன்ஸ் பயன்படுத்துகிற என்ட்ரி நம்பருக்கோ இல்லை ரோல் நம்பருக்கா இருக்கட்டும், அதை நீங்கள் பயன்படுத்தணும். அதே மாதிரி இங்கேயும் ஹால் டிக்கெட்டில் என்ன என்ட்ரி நம்பர், பிளேஸ், ரோல் நம்பர் இருக்குதோ அதை தான் நீங்கள் இங்கே பயன்படுத்தணும். அடுத்தது சூட் சங்கியா. இதை ஈஸி லாங்குவேஜுக்கு உங்கள் பிரச்சாரக்கு கிட்ட கேட்டிங்கனாலே அவங்களே சொல்லுவாங்க உங்களுக்கு. ஹால் டிக்கெட்லேயும் வந்திருக்கும். ஸோ அதுபடி பார்த்து தான் நீங்கள் இங்கே என்ட்ரி போடணும். அடுத்தது எக்ஸாம் எழுதி முடிச்சதுக்கப்புறம் மொத்தம் எத்தனை பக்கங்கள் நீங்கள் எழுதியிருக்கிறீங்க, அதாவது எக்ஸாம் எழுத ஆரம்பிக்கும் போதே நம்ம வந்து பக்கங்கள் போட்டு தான் எழுதணும். A4 பேப்பரில் எழுதணும். இது நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். ஸோ அந்த பக்கங்கள் போட்டுட்டு மொத்தம் எத்தனை பக்கங்கள் நீங்கள் எழுதியிருக்கிறீங்களோ அதை இங்கே எழுதணும். இப்போ வந்து ஒரு 17 பக்கங்கள் நீங்கள் எழுதியிருக்கிறீங்க அப்படின்னாக்கா டோட்டல் நம்பர் ஆஃப் பேஜஸ் ரிட்டர்னில் இங்கே 17ன்னு போடணும். இங்கே ஏற்கனவே பார்த்துருக்குறோம் இல்லையா, இங்கே பேரண்ட் சிக்னேச்சர், இந்த பிரச்சாரக் சிக்னேச்சர் அட்டண்டன்ஸில் அதே மாதிரி இங்கேயும் கொடுத்துருக்குறாங்க பாருங்க. இப்போ கார்டியனாக இருந்து பேரண்ட்டோ இல்லை கார்டியனோ இங்கே வந்து சைன் பண்ணலாம். இங்கே எக்ஸாமினி பண்ணணும். கீழே இதுக்கு கீழே இந்த ஏரியா வந்து ஆஃபீஸ் யூஸ் ஒன்லின்னு இருக்குது பாருங்க. ஸோ இங்கே வந்து நம்ம வரவே கூடாது. அது வந்து பிரஷ்ன சங்கியா, அது கொஸ்டின் நம்பர், மொத்த மார்க், அதுக்கு அதில் நீங்கள் எடுத்த மார்க்கு இதெல்லாம் வேல்யூவேஷன் பண்ணும்போது எக்ஸாம் பேப்பர் கரெக்ஷன் பண்ணுறவங்களுக்குரிய காலம் இது. அதை மார்க் என்டர் பண்ணுறதுக்கு. ஸோ அந்த ஏரியாவுக்கு நம்ம போகக்கூடாது. இதில் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் பாருங்கள். February 2021 எக்ஸாமினேஷன் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ். சப்மிட் த ரிட்டன் ஆன்சர் ஷீட்ஸ் டு த பிரச்சாரக் ஆஃப்டர் தி எக்ஸாமினேஷன். இப்போ பிரச்சாரக்கிட்ட எக்ஸாம் எழுதுறாங்கன்னா எக்ஸாம் எழுதிட்டு அதை பிரச்சாரக்கிட்ட ஒப்படைச்சிடணும். ப்ரைவேட் கேண்டிடேட்டாக இருந்ததுன்னா இல்லை பிரச்சாரக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்கா, இந்த பிரச்சாரக் வில் சென்ட் த ஆன்சர் ஷீட்ஸ். ப்ரைவேட் எக்ஸாம் எழுதுகிற ப்ரைவேட் கேண்டிடேட்டாக இருந்தாலும் பிரச்சாரக்காக இருந்தாலும் அந்த எக்ஸாம் எழுதின பேப்பரை இந்த அட்ரஸ்க்கு வந்து அனுப்புவாங்க. அதாவது டிபி ஹிந்தி பிரச்சார சபா, தமிழ்நாடு, திருச்சி, இந்த அட்ரஸ்க்கு அனுப்புவாங்க. என்னென்ன ஆப்ஷன் அனுப்புறதுக்கு இருக்குது அப்படின்னாக்கா, இது நம்ம ஏற்கனவேவும் பார்த்தோம். இருந்தாலும் இன்னொரு தடவை பாருங்க. பை ரெஜிஸ்டர் போஸ்ட் அல்லது ஸ்பீட் போஸ்ட் ஆர் குரியர் ஆர் இன் பர்சன். இது நம்ம ஏற்கனவே இப்போ பார்த்தோம் கொஞ்சம் முன்னாடி. அடுத்தது பிரைவேட் கேண்டிடேட்ஸ் சென்ட் ஆன்சர் ஷீட்ஸ் டு தி சபா டைரக்ட்லி. பிரைவேட் கேண்டிடேட் வந்து நேரடியாகவே சபாவுக்கு அனுப்பலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ரைட் என்ட்ரி நம்பர் இன் தி பாக்ஸ். இந்த பாக்ஸில் வந்து என்ட்ரி நம்பர் போட சொல்லியிருக்கிறாங்க. ரைட் கொஸ்டின் நம்பர் இன் மார்ஜின். நம்ம என்ட்ரி நம்பர்னு இருக்கிற பாக்ஸில் நம்ம என்ட்ரி நம்பர் என்ட்ரு பண்ணணும். அடுத்தது கொஸ்டின் நம்பர் வந்து மார்ஜினில் எழுதணும். நம்ம மார்ஜின் போட்டு எக்ஸாம் எழுதுவீங்க இல்லையா, அப்போ கண்டிப்பாக கொஸ்டின் நம்பர் இருக்கணும். அடுத்தது ஒன்லி ஒரிஜினல் ஆன்சர் புக் வில் பி டேக்கன் ஃபார் வேல்யூஷன். வேல்யூஷனுக்கு ஒரிஜினல் ஆன்சர் பேப்பர் தான் அக்செப்டபிள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நம்ம ஏற்கனவே பார்த்ததுல நம்ம பேப்பரை வந்து ஃபோட்டோ காப்பி எடுத்து அனுப்பலாம், இமெயிலில் அனுப்பலாம் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். இருந்தாலும் நம்ம வந்து பிரச்சாரக் மூலமாக இல்லை ப்ரைவேட் கேண்டிடேட்டாக இருந்தால் நேரடியாக நம்ம சபாவுக்கு அனுப்புறது தான் நம்மளுக்கு வந்து சேஃப். ஏன்னா இதிலே இந்த கொடுத்துருக்குறாங்க பாருங்க, ஒரிஜினல் ஆன்சர் புக் வில் பி டேக்கன் ஃபார் வேல்யூஷன். ஸோ நீங்கள் வந்து ஃபோட்டோ காப்பி எடுத்து அனுப்பினாலுமே, ஏற்கனவே பார்த்த வீடியோ கிளிப்பில் அதை நான் சொல்லியிருப்பேன், அந்த அட்ரஸ்க்கு நீங்கள் அனுப்பினாலுமே இமெயில் அனுப்பினாலுமே நீங்கள் பேப்பரையும் நேரடியாக சபாவுக்கு அனுப்புறது தான் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ அவ்வளோதான். எக்ஸாம் நல்லா எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுங்க. நல்லபடியாக எக்ஸாம் எழுதி முடிங்க. அடுத்த வீடியோ கிளிப்பில் பார்க்கலாம். இனி நம்மளுக்கு அடுத்த வேலை வந்து கொஸ்டின் பேப்பர் டவுன்லோட் பண்ணுறது தான். அந்த கொஸ்டின் பேப்பர் டவுன்லோட் பண்ணுறது வந்து எக்ஸாம் ஆரம்பிக்கிறதுக்கு 1 ஹவருக்கு முன்னாடி நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ நம்ம பாட்டுக்கு எக்ஸாமுக்கு ரெடி ஆகிட்டே இருப்போம். எக்ஸாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அவங்க சொன்ன மாதிரி கண்டிப்பாக கொஸ்டின் பேப்பர் பப்ளிஷ் பண்ணிடுவாங்க. பிரிண்ட் அவுட் எடுத்து எக்ஸாமை நல்லபடியாக எழுதுங்க. அனைவருக்கும் வாழ்த்துக்கள். அதிக மதிப்பெண்கள் பெற்று வெற்றி பெற அனைவருக்கும் வாழ்த்துக்கள். தன்யவாத்.